வணக்கம் நேர்களே. புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நேற்று தொடங்கியது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா, முதல் நாள்ல முதல் அமர்விலேயே 2 முறை தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில ஆளுநர் உரை இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அதே சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களுக்காக எப்படி போராடணும் அப்படின்ற தக்க பாடத்தையும் எடுத்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்றது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நடைபெற்ற பரபரப்பான அரசியல் சூழல் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்களுடைய கட்சியினரே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் இல்லை, நாமெல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எவ்வளவு தீர்க்க தரிசனமானது அப்படிங்கறத நாம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு சுமூகமா வழிநடத்த உதவக்கூடிய ஒரு இடமா இல்லாம மாற்று அரசியல் நடத்தக்கூடிய மையமா மாறி இருக்கிறத நாடே அறியும். இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் இருந்தாரு. அவர் பிரதானமா தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிச்சு ஒரு மனதா நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை மாசக்கணக்குல வருஷக்கணக்குல கிடப்பில் போடுறது. கையெழுத்து போடாம நிறுத்தி வச்சாலே அது நிராகரிக்கப்பட்டதாதான் அர்த்தம் அப்படின்னு புதிய அரசியல் தத்துவங்கள் எல்லாம் வகுப்பது. நடுநிலையா இருக்க வேண்டிய ஆளுநர் மேடைகள் தோறும் மாநில அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டோட பண்பாட்டு கொள்கைகளுக்கு எதிராகவும் பகீரங்கமா பிரச்சாரம் செஞ்சது. சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடும்போது முறைப்படி உரையாற்ற வந்துட்டு அடுத்த சில நிமிஷத்திலேயே அவையை விட்டு வெளியேறி சபை மரபுகளையும் இறையாண்மையையும் கேள்விக்குள்ளாக்குவது, இதெல்லாம் தான் வழக்கமா வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல ஆட்சியில இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மாநில உரிமைகளுக்கு பிரதான முக்கியத்துவத்தை தந்து மத்த எல்லாத்தையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. ஒருபுறம் ஒன்றியத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாஜக அரசு, மறுபுறம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் வடிவத்துல ஒரு குடைச்சல். தமிழ்நாட்டோட கல்வி, பண்பாடு, பொருளாதார கொள்கைகளுக்கு ஒத்து வராத திட்டங்களை திணிச்சு இதை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கும் போதெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மண்டியிடல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட உரிமைகளை எள்ள அளவு கூட விட்டு கொடுக்காம இந்த நெருக்கடிகள் எல்லாமே தங்களோட கொள்கை பலத்தாலும் சட்ட போராட்டத்தாலும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தகர்த்தெறிந்தது திமுக. இவ்வளவு தடைகளையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திக்கும் போது சிலர் கேட்கலாம், ஏன் இவ்ளோ பிடிவாதம்? ஒன்றிய அரசு கூடயும் ஆளுநர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போனா என்ன, தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி கிடைக்குமே, திட்டங்கள்லாம் கிடைக்குமே அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் திமுக ஒற்றை பதில தான் கொடுத்தது. நாங்க வாங்கறது பிச்சை இல்ல, எங்களோட மக்களோட வரி பணம், அது எங்களோட உரிமை. சில கோடிகளுக்காக எங்களுடைய கொள்கைகளையும் தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளையும் மாநில சுயாட்சியையும் அடகு வைக்க மாட்டோம். எங்களுக்கு பதவிகளை விட மக்களோட நலனும் மாநிலத்தோட உரிமையும் தான் முக்கியமானது. தமிழ்நாடு எப்பவுமே அடிப்பணியாது, தன்னோட உரிமைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது அப்படிங்கறத நிரூபித்த வரலாறு திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. அதாவது கடந்த காலங்களில் திமுக எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சோ அது முதல்ல உரிமைன்னே தெரியாத மடையர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது மிக காரணம் என்னன்னா, அருண்ராஜ் சொல்றாரு, கடந்த காலத்தில் நீங்க இவரோட சேர்ந்துக்கிட்டு ஆர்.என். ரவியோட சேர்ந்துக்கிட்டு பிஜேபியோடைய பி டீமா இருந்து செயல்பட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணீங்க, அவங்களுக்குள்ள டீலிங் போட்டுக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ சுமூகமாக முடிச்சிட்டோம் பாருங்கன்னு.
இந்த மடையர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அறிவு கெட்டவர்களுக்கு. ஏன்னா இவர்கள் சொல்வது உண்மையாக இருந்து ஆர்.என். ரவியோடு ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நட்புறவு வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கால் கடந்த காலங்களில் இருந்திருக்குமே ஆனால், அல்லது ஏற்பட்ட பிரச்சனை வந்து ஒரு செட்டிங் தான் அப்படின்னு இருந்திருக்குமே ஆனால், அதே நட்புறவை செட்டிங்கை வச்சு இன்னைக்கு அர்லேக்கர் மூலமா ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாமே மூடர்களே. அப்ப இவங்களுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இது ஒரு உரிமை என்பதே அவர்களுக்கு தெரியாது. உரிமைங்கிறது என்னது? ஒரு மரபு சார்ந்து செய்யப்படும் ஒரு செயலை திடீரென்று நிறுத்துவதற்கு சொல்லப்படும் போதுதான் அது உரிமை என்ற பிரச்சனைக்குள்ள வரும். இப்ப ஒன்றிய அரசு நினைத்தது ஒரு காலம் வரைக்கும் 1970s வரைக்கும் நினைத்தது கோட்டையில கொடியேற்றுறது என்பது ஒன்றிய அரசுடைய உரிமை, கவர்னர் தான் ஏற்றுவார் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக எனக்கு இதுல எங்க உரிமை இருக்குது, இந்த மரபை மாற்றுங்கள், அந்த உரிமை எங்களுக்கு தாருங்கள் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டு இந்திரா காந்தி அவர்களுக்கு 3 விஷயங்கள்ல கடிதம் எழுதினாரு. தனி கொடி இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி கொடியை வந்து நாங்க ஏற்றுவோம், முதலமைச்சர் தான் ஏற்றணும் அப்படின்லாம் கேட்கு. அப்போ ஒரு மரபு நடைமுறையில் இருக்கும் பொழுது அது ஒருவருடைய உரிமையாகவும், அந்த மரபு மாற்றப்படும் பொழுது அது வேறு ஒருவருடைய உரிமையாகவும் மாறுவது மரபை மையப்படுத்தி தான். அப்ப யூஸ்வலா இதுக்கு முன்னால ஆர்.என். ரவி, உங்க வீடியோவே இருக்குது, ஆர்.என். ரவி சட்டமன்றத்தில் நின்று நான் கேட்கறது வேற எதுவுமே கிடையாது, தமிழ்தாய் வாழ்த்தோடு மரபில் மாற்றி நீங்க என்ன செய்யுங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதத்தை வாசியுங்கள், அது போதும் அப்படின்னாரு. அப்படி இல்லை, தமிழ்தாய் வாழ்த்து முதலில் வாசிக்கப்படும், அவை முடிந்த பிறகு கடைசியா தேசிய கீதம் வழமை போல செய்யப்படும், அதுதான் வழிமுறை, அதுதான் மரபு என்று சொன்னார்கள். அந்த மரபை மீறி பெடரல்ல வந்த மாதிரி ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் போய் இன்னைக்கு அவர் சபாநாயகர் போய் பேசி டீல் பண்ணிட்டு, நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் வாசிச்சு விட்ருங்க, விசில் புரட்சின்னு நாங்கள் கொடுப்போம், அதையும் நீங்கள் ஆளுநராக வாசிச்சிடணும், ஒன்றிய அரசுக்கு எதிராக கொடுப்போம், அதையும் நீங்கள் வாசிச்சிருங்க, ஆனால் நீங்கள் மரபை மாற்றணும்னு சொல்றீங்களா, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று ஒரு உரிமை சார்ந்த விஷயத்திற்காக கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்.என். ரவியோடு மாரடித்தது தமிழ்நாடு, மாரடித்தது திராவிட அரசு. அந்த உரிமையை விட்டுத்தர முடியாது என்று போர்க்குழல் எழுப்பியது, போர் முரசு தீட்டியது திராவிட அரசு. ஆனால் இன்னைக்கு அது உரிமையா என்றே தெரியாத தற்கூரி கூட்டங்களிடம் இந்த அரசு மாட்டி முடிப்பது என்பது வேதனையான ஒரு விஷயம். இவர்கள் கையில் இன்றைக்கு ஆட்சி கிடைத்திருப்பது என்பது எது உரிமை என்றே தெரியாதவர்கள், எது மரபு என்றே தெரியாதவர்கள், எது விட்டு கொடுத்தால் தங்களுடைய அடையாளம் அழிந்துவிடும் என்றே தெரியாத மூடர்களிடம் இது மாட்டி இருப்பது வெட்கக்கேடு, சாபக்கேடு, அசிங்கம், அருவருப்பு. சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு நேத்து நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நமக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான வரலாற்று பாடத்தை நினைவுபடுத்தி இருக்கு. தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டோட 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் நேத்து முதல் முறையா கூடியது. புதிய முதலமைச்சர், புதிய அரசு, புதிய களம். ஆனா வழக்கம் போல அரங்கேற வேண்டிய ஒரு ஆளுநர் உரையில தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உற்று நோக்கிய அந்த விசித்திரமான மரபு மீறல் அரங்கேறி இருக்கு. தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் அவர்களுடைய உரையோடு நேற்று கூட்டத்தொடர் தொடங்குச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குன்னு பல தசாப்தங்களா பின்பற்றப்பட்டு வரக்கூடிய மிக தெளிவான சட்டப்படியான மரபுகள் இருக்கு. பேரவையோட தொடக்கத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். கூட்டத்தொடர் முழுமையா நிறைவடையும் போதுதான் தேசிய கீதம் இசைக்கப்படணும். இதுதான் காலம் காலமா நாம காத்து வரக்கூடிய நாடாளுமன்ற, சட்டமன்ற, ஜனநாயக மற்றும் மாநில சுயாட்சியோட அடையாளம். ஆனா நேத்து என்ன நடந்தது? தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்த பாடி முடிச்ச உடனே வழக்கத்துக்கு மாறா அங்கேயே தேசிய கீதமும் இசைக்கப்படுது. அப்புறம் ஆளுநர் உரை முடிஞ்சு சபை முடியும் போது மறுபடியும் தேசிய கீதம் இசைக்கப்படுது. ஒரே நாள்ல ஒரே அமர்வுல 2 முறை தேசிய கீதம். இத நாம ஏதோ சாதாரண நிகழ்ச்சி நிரல் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போய்விட முடியாது. இதனாலதான் நாம கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டி இருக்கு. ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது எப்போதுமே மாநில அரசோட தனித்துவத்தையும் தமிழர்களுடைய மொழி, பண்பாட்டு மரபுகள்னு எல்லாவற்றையுமே மெல்ல மெல்ல மாற்றி அமைக்க முயல்து அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த நிகழ்வே ஒரு சாட்சி. முந்தைய அரசு இந்த ஆளுநரோட ஒவ்வொரு குடைச்சலையும் ஏன் லெப்ட் ஹேண்ட்ல டீல் செஞ்சது, ஏன் அடிபணியாம சண்டை போட்டது அப்படிங்கிறதுக்கான பின்னணி இப்போ புரியுதா? அரசாங்கங்கள் மாறலாம், முதலமைச்சர்களும் மாறலாம், சட்டமன்றத்தோட எண்களும் மாறலாம். ஆனா மாநில உரிமை, மொழிப்பற்று, கூட்டாட்சி தத்துவம்னு தமிழ்நாட்டோட அடித்தளம் எப்பவுமே மாறக்கூடாது. அதை எந்த வடிவத்துல யார் சிதைக்க பார்த்தாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு லெகசி இருக்கு. இதற்கு முன்னர் இந்த தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி வாழ்த்து பாடல் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில்
1970களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த 55 வினாடிகள் வரக்கூடிய இந்த தமிழ் தாய் வாழ்த்து என்பதை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அதை வந்து ஒரு கீதமாக இசைத்து அதைத்தான் அபிஷியலா எல்லாத்திலையும் வாசிக்கணும் என்கின்ற நடைமுறையை கொண்டு வந்தபோது அது தமிழர்களுக்கென்று, தமிழ் மக்களுக்கென்று, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி அடையாளமாக பார்க்கப்பட்டது. அது ஏற்கப்பட்டது. 2021 நம்முடைய மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை அந்த தமிழ்தாய் கீதம் வந்து தமிழ்தாய் வாழ்த்து கீதம் வாசிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும், அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதே போல அதை வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும், ரெக்கார்டரை வச்சு யாரும் அதை வந்து பாடக்கூடாது என்றெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதில் உள்ள ஒவ்வொரு அர்த்தங்களும் இன்றைக்கு திராவிடர் திருநாடு என்றெல்லாம் அது வரக்கூடிய காரணத்தினால், அதில் திராவிடத்துடைய பெருமைகள் எல்லாம் பேசக்கூடிய காரணத்தினால், அதனுடைய லிரிக்ஸ்ல ஒவ்வொன்றும் வந்து மிகப்பெரிய அர்த்தங்களை பொதிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதை எப்படியாவது விழுங்கிவிட வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்தை விட முக்கியத்துவமாக இந்த நேஷனல் ஆந்தத்தை கொண்டு வந்துடணும் என்று ஒன்றிய அரசு விரும்புவதனால் முடிவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஆந்தத்தை கொண்டு வந்து எப்படியாவது ஆரம்பத்தை கொண்டு வந்துடணும், இப்போதைக்கு அது ரெண்டா சேர்ந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஏன் தமிழ்தாய் வாழ்த்து ரெண்டா இப்போ வேணாங்க தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா போட்டாங்க ஏன்னு கேட்குறப்ப என்ன சொன்னாங்க, அது வந்து நீங்க இப்பதான் முதலமைச்சர் ஆக போறீங்க, இப்போ நீங்கள் முதலமைச்சர் கிடையாது, நீங்கள் ஆயிட்டீங்கன்னா இப்போ இதே ராஜ்மோகன், இன்னைக்கு சட்டமன்றத்தில் உளறி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன், இல்லை இதில் நான் இது உன்னால வந்து எதிர்கட்சியினர் பேசும்போது லைவை கட் பண்ணாங்க இல்லையா, நாங்கள் சூப்பராக போடுவோம், மொத்த லைவையும் கட் பண்ணிட்டானு, என்னைக்காவது உண்மையை பேசி பழகுங்க ராஜ்மோகன். அப்போ இந்த பொய்யை மட்டுமே தன்னுடைய முழு தொழிலாக வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எப்படி தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு அதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொன்னாரோ, அதே போன்றுதான் நாளைக்கு இதையும் இன்னொரு முறை செய்துவிட்டு தேசிய கீதம் தானே வந்தா வாசிட்டு போட்டுமே என்று கேட்கக்கூடிய ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்குவார்கள். தேசிய கீதம் தானே, அது ஃபர்ஸ்ட் இருந்தா இருந்துட்டு போட்டுமே, தமிழ்தாய் வாழ்த்து 2வது இருந்தா இருந்துட்டு போட்டுமே என்று கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி விடுவார்கள் என்பதனால் தமிழ் மண்ணுக்கென்று, தமிழ் நாட்டிற்கென்று தனியாக ஒரு தேசிய கீதம், அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து. அப்படிதான் அது உண்மை. அப்படி நம்முடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை, தமிழ் மண்ணின் பெருமையை பறைசாற்றக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை அதோட சேர்த்து தேசிய கீதம் வந்தா என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்களே, நாளைக்கு அது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்தையே இல்லாமலாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கும். அதனால் தான் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இப்படி மரபு மீறல்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரோட முதல் ஆளுநர் உரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 11 நிமிஷங்கள் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே, குறிப்பா தாவேகாவுக்கு வாக்களித்த பெருந்திரளான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அறிவிப்புகள் ஏதாவது வரும் அப்படின்னு டிவிக்கு முன்னாடி ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் 11 நிமிஷ உரையோட முடிவுல மக்களுக்கு கிடைத்தது என்னவோ பெருத்த ஏமாற்றம் மட்டும்தான். தேர்தல் களத்துல வாக்கு கேட்டு வந்தப்போ, நாங்க மற்றவங்களை போல சாத்தியமில்லாததை அள்ளி விட மாட்டோம், அறத்தோட அடிப்படையில வாக்குறுதியை தருவோம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு கொடுத்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் எல்லாமே அந்த ஆளுநர் உரையில எங்க போச்சு? ஆளுநர் உரை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை போல இவர் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே அவர் வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டார். இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குறுதிகள் அனைத்துமே வந்து ஏற்கனவே டிராவிடன் மாடல் ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ்ல வந்து எதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டதோ அதையே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு இப்ப அது மட்டுமா பிரச்சனை? இன்னைக்கு முக்கிய பிரச்சனைகளின் மீது முதலமைச்சர் வாய் திறப்பதில்லை என்று மரியாதைக்குரிய ஆஸ்டின் எம்எல்ஏ அவர்கள் பேசுறாங்க. அதுல முக்கியமா பாலியல் பிரச்சனைகளின் மீது நீங்கள் வாய் திறப்பதில்லை, அப்படி முதலமைச்சர் வாய் திறப்பதில்லைங்கிறாரு. அப்போ ஒரு முதலீட்டு அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்றாரு. வழக்கம் போல முதலமைச்சருக்கு எப்போ வாய் திறக்கணும்னு தெரியும். அது என்னமோ உண்மைதான், முதலமைச்சர் எப்போ வாய் திறக்கணும்னு இந்த முதலீட்டு அமைச்சருக்கு தான் தெரியும். அனாவசியமாக டைவர்ட் பண்றாங்களே தவிர பொறுப்புணர்ச்சியோடு ஒரு முதலமைச்சர், நீங்க திட்டங்களை அறிவிப்பது கூட 2வது 3வது வச்சுக்கோங்க, அவசியமான விஷயங்களில், சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களில், வன்புணர்ச்சி சார்ந்த விஷயங்களில், கொலைகள் சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர் வாய் திறப்பதில்லை என்று கேட்டது ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லி உடனே ஆதவர்ஜுனா கொதிக்கிறாரு, உடனே ராஜ்மோகன் கொதிக்கிறாரு, உடனே இவங்கெல்லாம் கொதிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கொதிக்க வேண்டியவர் கொதிக்கல, அவர் இன்னும் வாய் மூடிட்டு தான் இருக்கிறார், அவர் இன்னும் வாய் திறக்கவே இல்லை. இது வந்து வெட்கக்கேடு. தமிழக வரலாற்றில், தமிழக சட்டசபை வரலாற்றில் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், வெட்கக்கேடு, அசிங்கம். அவருக்கென்று ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை அவர் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வாய் திறப்பார் என்கின்ற அளவிற்கான ஒரு முதலமைச்சரை இந்திய சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாடு இன்றைக்குத்தான் இந்த அவலத்தை, இந்த கேவலத்தை சந்திக்கிறது. 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு 2500 நிதி உதவி, ஆண்டுக்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள், ஏழை மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2500 ரூபாய் ஊக்கத்தொகை, பிணையில்லா கல்வி கடன்,
அதுக்கப்புறம் முதியோர்களுக்கான ஓய்வூதியம் மாதம் 3000, குடும்பத்துக்கு 25 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு, இன்னும் விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள், இப்படி எல்லாமே கேட்க ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் விளிம்பு நிலை மக்களுக்கு தேவையானதாகவும் இருந்தது. ஆனா ஆட்சி பொறுப்பேற்று நடந்த முதல் கூட்டத்தொடர்லயே இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறோம், இதுக்கான நிதி ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு தொலைநோக்கு அறிவிப்புமே ஆளுநர் உரையில துளியும் இடம்பெறல. வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வெறும் காகித கப்பல் மட்டும் கிடையாது, அது மக்களோட கனவு. அனுசரித்து போகாம மாநில உரிமைகளுக்காக போராடிய திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிச்சவங்க இன்னைக்கு தங்களுடைய முதல் ஆளுநர் உரையிலேயே தங்களுடைய சொந்த வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டு மக்களை ஏமாற்ற தொடங்கி இருக்காங்க. ஏன்னா முதல் வாக்குறுதியாக இவர் கொடுத்த விஷயங்கள் அதுவும் ஒண்ணு. ஆட்சிக்கு வந்த மறுநாளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருச்சி கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப நீங்க நேர்மையான நபராக இருந்திருந்தால் என்னால் இயன்றதை செய்வேன் என்பதை தான் வாக்குறுதியாக கொடுத்திருக்கணும். ஆனால் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வானத்தை வில்லா உடைப்பேன், பூமியை பந்தா உருட்டுவேன், நான் எதை வேணா அடிச்சு நொறுக்குவேன், நான் வந்தா நான் களத்துல வந்து நிற்பேன், தலைகளை நிக்க வைப்பேன், பொண்களை வந்து பாதுகாப்பு நான் உறுதி செய்வேன், இப்படி வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் கண்டதையும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்த கண்டதையும் உளறி கொட்டிய விஜய் அவர்கள் இன்றைக்கு நன்றாக மாட்டிக்கொண்டு விழிக்கிறார். அதனால தான் வாய் திறக்க மாட்டேன் என்கிறார். ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து எழுதி மனப்பாடம் பண்ணா அதை வேண்டுமானால் பொதுக்கூட்டங்களிலே எக்ஸாம் பேட்ல மாட்டி வச்சு பேச தெரியுமே தவிர தான் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் என்பதை கூட தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்திருப்பது வெட்கக்கேடு. மின் கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும், மின் பில்லை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து யூனிட்டுக்கு இவ்வளோ குறைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் முடிஞ்சதை குறைக்கிறோம், அதுக்கு காரணம் கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, வெள்ளை பேப்பரை கொடுக்குறோம், வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகின் பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு எதுக்கு உங்களுக்கு என்று ஒரு தனி ஆட்சி? வெட்கம் கெட்டவர்களுக்கு, இவர்களுக்கு என்று ஒரு தனி ஆட்சி எதுக்கு? தேவையே இல்லையே. தேர்தல் களத்துல வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதெல்லாம் ரொம்ப எளிது. ஆனா ஆளுநர் மாளிகையுடைய முட்டுக்கட்டுகளையும் ஒன்றிய அரசோட நிதி புறக்கணிப்புகளையும் தாண்டி மக்களோட உரிமைகளை பாதுகாத்து கொடுத்த வாக்குறுதிகளை அடிமட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் உண்மையான திறமை. அதுல இந்த அரசு முதல் பந்திலேயே தடுமாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நேற்றைய ஆளுநர் உரை தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கு. ஆளுநரோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆளுநரோடு ஒரு மாநில அரசுக்கு சிக்கல் இருப்பது என்பது அது ஜனநாயகத்தினுடைய அழகை காட்டும். இது நிறைய பேருக்கு புரியல. யூஸ்வலாகவே எப்படியாவது மாநிலம், இப்போ உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல வந்து மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் மத்தியில வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷன், நம்ம அதை வச்சு தான் சொல்றோம். அப்ப இயல்பாகவே ஒரு பிராந்திய கட்சிகளுடைய, பிராந்திய அரசுகளுடைய உரிமைகளை, உணர்வுகளை மதிக்காத நசுக்கக்கூடிய பண்பை ஒன்றிய அரசுகள் செயல்படுத்தும். அதனால ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு, ஆளுநர் எதுக்கு என்றெல்லாம் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்படுவதை விட பெரும்பான்மையான நேரங்களில் தடைக்கல்லாக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த தடைக்கல்லை வந்து தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் வரலாற்று ரீதியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. இதுல மட்டும் கிடையாது. அது கொடியேற்ற விவகாரமா இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி 3 நபர் கமிஷனை அமைத்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த விஷயங்களை வந்து டிட்டர்மின் பண்ணணும், உறுதிப்படுத்தணும் என்று முதல் முறையாக கமிஷன் அமைத்து இந்திரா காந்திக்கு எடுத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எனவே ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டே திராவிட மாடல் அரசு தான். அப்படி இருக்கிறப்ப இது வந்து சுமூகமா நம்ம போக முடியும்னு ஒருத்தன் சொல்றான்னாலே அவன் வந்து சரண்டர் ஆயிட்டான்னு அர்த்தம். ஆளுநரோடு சுமூகமா போய் நம்மளால ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னாலே அவன் ஒன்றிய அரசோடு சரண்டர் ஆயிட்டாங்க, வேற மொழியில பேசுறான்னு அர்த்தம். ஒன்றிய அரசோடு சரண்டர் ஆகி நம்மை விட என்ன பெருசா பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பெருசா சாதித்தது மற்ற மாநிலங்கள். ஒரு மாநிலத்தினுடைய அழகே தன்னுடைய உரிமையை பறிகொடுக்காமல், தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல், அதே நேரம் ஒன்றிய அரசனோடு சண்டையிட்டு தன்னுடைய உரிமைகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு அரசாக இன்னைக்கு விஜய் போய் பெருமையா நித்தி ஆயோக்ல வந்து பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பெருமையா பீற்றிக் கொண்டாரு. அது யாருடைய சாதனை? ஒன்றிய அரசோடு உரிமைகளுக்காக போரிட்ட திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனைகளைத்தானே உங்களுடைய சாதனைகளை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. அப்ப நீங்க என்னைக்கு அடிபணிந்து போறீங்களோ அன்னைக்கு அடிமையா மாறுவீங்க. நீங்க அனுசரித்து செல்லவில்லை, நாங்கள் உண்மையில் அடிமைகள் தான் என்பதை இன்னொரு முறை தாவேக நிரூபித்திருக்கிறோம். ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது மாநில உரிமைகளுக்காக போராடுறதா இருக்கட்டும், இல்லனா எதிர்கட்சி வரிசையில அமர்ந்து மக்களோட ஏமாற்றங்களை உரக்க கேட்பதா இருக்கட்டும், எதிர்கட்சியான திமுகவோட செயல்பாடு எப்பவுமே ஆகச்சிறந்த ஒன்று அப்படிங்கறத நேற்றைய சட்டமன்ற நிகழ்வு மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ்நாட்டுக்கு நிரூபித்து காட்டியிருக்கு. வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு ஆளுநர் உரையில மக்களை ஏமாற்றிய புதிய அரசுக்கு
முதல் நாளே அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய வகையில மிக பலத்த கண்டனங்களை பதிவு செஞ்சது திமுக. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேத்து கருப்பு பேட்ஜ் அணிந்து பேரவைக்குள்ள நுழைந்தப்பவே ஒட்டுமொத்த சட்டமன்றமும் பரபரப்பாச்சு. அவங்க கைகள்ல ஏந்திருந்த பதாகைகள் சும்மா சாதாரணமானவையெல்லாம் இல்ல, அது தமிழக மக்களோட ஏமாற்றத்தோட வெளிப்பாடு. தேர்தல் களத்துல கைய ஆட்டி மைக்க பிடிச்சு மாஸ் டைலாக் பேசிய முதலமைச்சர் ஆட்சி நாற்காலியில் அமர்ந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த மிக விசித்திரமான பரிசு என்ன தெரியுமா? அவருடைய மௌனம் மட்டும்தான். ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்களாகியும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஊடகங்களும் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் எப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார், எப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்ல. விஜய் அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக ஆபத்தான யதார்த்தங்களை சட்டமன்றத்துல திமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளா ஏந்தி நின்றாங்க. தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் பள்ளி கல்லூரி வாசல்கள்லயே கஞ்சா போதை பொருட்களுடைய புழக்கம் தங்கு தடையில்லாம அதிகரிச்சிருக்கு. இளைய சமூகத்தோட எதிர்காலம் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு. திரையில பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சியில நிஜத்துல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சந்தி சிரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு பொதுமக்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தமிழ்நாட்டை உலுக்கிட்டு இருக்கும் போதும் எதை பத்தியும் கவலைப்படாம மௌனம் காப்பதுதான் இந்த புதிய அரசோட லட்சணம். இதனாலதான் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக எம்எல்ஏக்கள் சும்மா பேருக்குன்னு போராடாம மக்களோட அடி வயிற்றோட பயத்தையும் கோபத்தையும் சட்டமன்றத்துல எதிரொலிச்சாங்க. அவங்களுடைய கைகள்ல ஏந்தி இருந்த பதாகைகள்ல இருந்த வாசகங்கள் ஒவ்வொன்றும் இந்த அரசோட முகமூடிய கிழிச்சது. சினிமாவில 100 பேரை ஒற்று ஆளா அடித்து நொறுக்கக்கூடிய ஹீரோவா நீங்க இருக்கலாம், ஆனா நிஜத்துல தரையில மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய துப்பில்லாம ஒரு பிரஸ் மீட் கூட நடத்த தைரியம் இல்லாம மௌனம் காத்தா நீங்க மக்களோட பார்வையில 0 தான் அப்படிங்கறத மிக ஆணித்தரமா பதிவு செஞ்சது திமுக. இல்ல, இப்போ திரையில் அவர் ஹீரோவாக இருந்ததை பார்த்து தான் வாக்களித்தார்கள் மக்கள். அவர் தரையில் 0வாகத்தான் இருப்பார் என்பதை அம்பலப்படுத்துவதற்குத்தான் அவரை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார் மக்கள் முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதான் உண்மை. ஏன்னா நீங்க அவர் கேட்டார்ல, அவருக்கே அது ரொம்ப பட்டுருச்சு போல. என்ன பார்த்தாலும் கவர்ச்சின்றாங்க. வேற என்னவா இவர்கிட்ட? இவர் பெரிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, இல்ல மகாத்மா காந்தி வழி வந்த அகிம்சைவாதியா, இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழி வந்த போராளியா, இல்ல பகத்சிங்கை படித்து வந்த கிளர்ச்சியாளரா? ஒன்றும் கிடையாது. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் மக்களை வழிகெடுக்கக்கூடிய வகையிலான திரைப்படங்கள் எத்தனையோ பேர் நடிகர்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய கொள்கை முடிவாக வைத்து பல நல்ல கருத்துக்களை திரைப்படங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேசடிக்கன்னு வச்ச வரைக்கும் சர்ச்சையாகி அந்த 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 வாசகங்களை நீக்க வேண்டும் என்ற வரைக்கும் சிக்கலாகி அவருடைய திரைப்படங்கள் அந்த வாசகங்கள்லாம் இடம்பெறலை. திரையில் அவர் என்ன மாதிரியான ஹீரோவாக இருந்தாரோ அதே மாதிரியான ஹீரோ வேணும் அவர் இருந்துட்டு போகலாம். அது என்னமோ உண்மை. அதே மாதிரி மக்களை வழிகெடுக்கக்கூடிய மக்கள் மீது மக்கள் நலனின் மீது அக்கறை இல்லாத ஒரு ரீல் ஹீரோவாகத்தான் இன்றைக்கும் இவர் இங்கே இருக்கிறாரு. அவர் எப்படி அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மக்கள்கிட்ட முன்னால் மட்டும் ஹீரோவாக நடிக்க முடியுமோ அதே மாதிரி அவரை பார்க்க வரக்கூடிய 5000 பேருக்கு டோக்கன் கொடுத்த அந்த மக்களை மட்டும்தான் இவர் ஹீரோவாக பேசுவார். மற்றபடி களத்திலே எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி எதிர்கட்சி தலைவரை முன்னால் உட்கார வச்சு இவர் பேச சொன்னா இவர் பேச மாட்டார். அப்போ இவருடைய துடுப்புகள் ஓவரா ஆடும். ஆனாலும் இவர் வாய் திறக்க மாட்டார். இவர் வாய் திறந்து பேச முடியாது. அதை தாண்டி இவரை பேச சொன்னால் ஆணவ பேச்சோடு ஆதவர்ஜுனா பேசுகிறார். வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம். தோல்வியை பார்க்காத தலைவர்கள் கிடையாது, வெற்றியே ருசித்த தலைவர்களும் கிடையாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை கேள்வி கேட்டால் எவ்வளவு திமிர் ஆணவம் இருந்தால் குளத்தூர்ல உங்களை ஏன் தோக்கடிச்சாங்க என்று என்னுடைய தலைவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இந்த ஏளனம், திமிர், ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, ஒரு ரீல் ஹீரோவை நீங்க வச்சிருக்கிறீங்க, ரியல்ல ஹீரோவா உங்களால வர முடியல. நீங்க ரியல் ஹீரோ இல்லைங்கிறதுனாலதான் மடைமாற்றுவதற்காக உங்களுடைய வெற்றிகளை மமதையாக பேசுகிறீர்கள், ஆணவத்தோடு பேசுகிறீர்கள், அகம்பாவத்தோடு பேசுகிறீர்கள். அவர் பேசக்கூடாதுன்னு பேசணும்னு கேட்குறீங்களே, அவர் இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் நீங்க பேச வேண்டியது. அவர் நம்மள சொல்றாங்க சட்டமன்றத்தில் நீங்கள் பொதுக்கூட்டத்தை பேச, இவர் தான் பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியது இங்கே பேசிட்டு இருக்கிறார். சட்டமன்றத்தில் இந்த இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடிய ரீல் முதலமைச்சர் ரியலில் மிகப்பெரிய வில்லனாகத்தான் இந்த தமிழ் மக்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். இதுதான் திமுகவோட அரசியல் பாடம். ஆளுநர் மாளிகையோட இணக்கமா போறோம் அப்படின்ற பெயர்ல சட்டமன்ற மரபுகளை மாற்றி ஒரே நாள்ல 2 முறை தேசிய கீதம் இசைக்க ஆளுநருக்கு வழிவிட்ட புதிய அரசுக்கு
அதே சட்டமன்றத்துக்குள்ள எப்படி மக்கள் பக்க நியாயங்களுக்காக போராடணும் அப்படின்ற அரசியல் பாடத்தை முதல் நாளே நடத்தி காட்டியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். திமுக ஆட்சியில இருந்தாலும் தார்மீக அடிப்படையில எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்திருந்தாலும் அதோட நோக்கம் ஒண்ணுதான், மக்களோட நலனும் மாநிலத்தோட உரிமையும். மேடைகள்ல பஞ்ச் டைலாக் பேசுறது எளிது, ஆனா சட்டமன்றத்துக்குள்ள மக்களோட உரிமைகளுக்காக கருப்பு பேட்சை குத்தி பதாகைகளை ஏந்தி ஆளும் கட்சியோட கண்களை நோக்கி கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஆகச்சிறந்த எதிர்க்கட்சியோட ஆளுமை. அதை தான் நேத்து திமுக மிக சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கு. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.